ஐயா, எத்தனை வருஷமா இந்த வேலை செய்யறீங்க நீங்க? நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறேன். சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுறீங்க. ஏன் வேற வேலை எதுவும் போலியா நீங்க? இல்ல இல்ல, ஏன்? அமௌண்ட் வந்து கிடையாது, பணம் இல்ல. பணம் கிடையாது. ஆ, வீட்டுல இருக்கத்தான் சொல்றான், ஆ. என்னால இருக்க முடியாது. ஏன்? யார் செலவு காசு வேணுங்களா? உங்க செலவு காசு வேணும். அப்ப அவன் போய் கேட்க முடியுமா? பையன்கிட்ட போய் நம்ம ஏதாவது சேர்த்து வச்சிருந்தா அவனுக்கு கொடுத்துருந்தா தருவோம். நம்ம தான் ஒண்ணுமே கொடுக்கலையா அவனுக்கு? நீங்க எதுவுமே கொடுக்கல. படிப்புங்க மட்டும் வச்சிருக்கீங்க. ஆ. ஏன் நீங்க சேர்த்து வைக்கல? சேர்த்துக்கு ஒண்ணும் இல்லையே. இல்லையா? சேர்த்துக்கு என்ன இருக்கு? இப்ப இந்த வெங்காயம் விற்க செலவுக்க சாப்பிட தூங்க, அவ்வளவுதான். செலவு வைக்க காப்பிட தூங்குறதுதான். ஆமா, வேற எதுவும் கிடையாது. சேமிப்பெல்லாம் சேமிக்க சேமிப்புல ஆசையே இல்ல. ஏங்க? தேவை இல்ல, அது சேமிப்பு தேவை. சேமிப்பு இருந்தாலும் உங்களுக்கு வயசு ஆச்சுன்னா இது பாத்துக்கிறதுக்கு தேவையே இல்லை. கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் என்ன செய்யும் உங்களுக்கு? 108 செத்தா தூக்கி போட்டு போக போறாங்க. என்ன சார் நீங்க இது மாதிரி எல்லாம் சொல்றீங்க? உண்மையதான் பேசுறேன். உங்க பசங்க பாத்துக்க மாட்டாங்களா? பசங்க பாத்துக்கிடுவாங்க, இருந்தா நான் விரும்பல அத. உங்க பசங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க கூடாதா? உங்க வயசு என்ன? இப்ப எந்த ஏரியாலாம் சுத்துவீங்க நீங்க? நான் ஈகா தேட்டரு. ஈகா தேட்டர் போயிடுவீங்க. ஆமா, அங்கதான் வியாபாரம். எவ்வளவு கிடைக்கும் இந்த வெங்காயம் வைத்தீங்கன்னா? நேற்று வெறும் 300 ரூபா கொண்டு வந்தேன், 1150 ரூபா வியாபாரம் பண்ணிருக்கோம். பரவாயில்லைங்களே, உங்களுக்கு பிரியா 2 மூட்டை கத்திரிக்காய் பிரியா கட்டிச்சு. ஆமா, போன குப்பமேட்டில இருந்து எல்லாம் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். ஓ, நல்லா இருந்ததா கத்திரிக்காய்? நல்லா இருக்கு. இல்ல அப்படியே வித்துருவீங்களா? இதா போட்டு பாருங்க, எத்தனை போட்டு. அது இல்லையா, நல்லா இல்லன்னு தூக்கி போட்டுறாங்கல்ல. அவங்க போட்டாங்க, ஆனா நான் அதை தெளிவா பறிக்க எடுத்துட்டேன். 20 கட்டிக்கு ஆர்டர் சும்மா 15 தான் போட்டேன். ஓ, ரொம்ப நன்றி நன்றி. நேர்மையா இருக்கிறீங்களா? இவ்வளவு இதுலயும் கஷ்டப்படுவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, அவ்வளவுதான். சரக்கு போட்டுடுவீங்க. கஷ்டமே கிடையாது. கஷ்டம் எல்லாம் அதுலயே போயிடும். வீடு வண்டியிலே படுத்துக்கணும், வண்டியிலே படுத்துப்பீங்க. சூப்பருங்க.